தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது கௌரிவாக்கம் மற்றும் ஊரப்பாக்கத்தில் ஜூலை 6ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துல நகை திருடு போன ஒரு வழக்குல கைது செய்யப்பட்டவர் அஜித்குமார். அவரை காவல்துறை விசாரணை கூட்டிட்டு போய் எஃப்ஐஆரே போடாம அடியடி நடிச்சு இப்ப கொண்டுட்டாங்க. இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு அப்படின்னா நிகிதா. இவங்க மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியை சேர்ந்தவங்க. இவருடைய அப்பா ஜெயபெருமாள் டெப்டி கலெக்டரா இருந்ததா சொல்றாங்க. அம்மா சிவகாமி. இவங்க டாக்டரேட் படிச்சுட்டு சில கல்லூரிகள ப்ரொஃபஸரா இருந்ததாகவும் தகவல். இப்ப நிகிதா மேல அடுக்கடுக்கான புகார்கள் வந்துகிட்டே இருக்கு. அதுவும் மோசடி புகார்கள் எல்லாமே. 2010ஆம் ஆண்டு தெய்வம்ங்கிறவர் யாருன்னா நிகிதாவுடைய உறவினர். அவர்கிட்ட வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 10 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டுக்கிட்டு வேலை வாங்கி தராம ஏமாத்திட்டாங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்த வருஷம் ராஜாங்கம் அப்படிங்கிறவர்கிட்ட 16 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க. அடுத்து இன்னொருத்தட்ட 25 லட்சம் ரூபாய். அதே மாதிரி வீடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அதுல ஒரு மோசடி. இப்படின்னு தொடர்ந்து இவங்க மேல புகார் வந்துகிட்டே இருக்கு. நிகிதாவையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தமும் போய் ஏற்பட்டிருக்கு. ஆமா, நீங்க சொன்னீங்கல்ல தெய்வம், அவர் உறவினர் அப்படின்ட்டு ஆசிரியராகவும் இருந்திருக்கிறாரு. 2010 பிஎட் படிச்சிருக்கிறாங்க நிகிதா. அப்போ அவங்களுக்கு ஆசிரியராகவும் இருந்திருக்காங்க. நம்ம ரத்த சொந்தம் தான், உனக்கு வேலை வாங்கி தரோம், நீ 9 லட்ச ரூபாய் எடுத்துட்டு வா, 2 நாள்ல உனக்கு வேலை அப்படின்னோன்னா அவர் பல இடத்துலையும் கடன் வாங்கி எடுத்துட்டு போயிருக்காரு. அதுல நிறைய இடத்துல கடன் வாங்கினதுனால 10 ரூபா நோட்லாம் இருந்துச்சான். அதை பார்த்து அந்த சிவகாமி நிகிதாவோட அம்மா, இதெல்லாம் கொண்டு கொடுக்குறியாங்களா, அசிங்கப்படுத்துறியாங்கிற மாதிரி ரொம்ப இதுவா பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் அழுதுகிட்டே தான் அதுல பேசுறாரு. நான் பல முறை அவங்கள்ட்ட பணத்தை திருப்பி கேட்டேன், வேலையாவது வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். எனக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணி வாங்கி தரேன்னு சொன்னாங்க, அரசு பணி, அதுவுமே பண்ணல. இது எல்லாமே ஏமாத்திட்டு கடைசியா ஒரு கட்டத்துல நீ உன்னால முடிஞ்சதை பாத்துக்க, நாங்க பண்ணிக்கிறோம், என்ன பண்ண முடியுமோ நாங்க பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்க. டெபுட்டி சிஎம்மோட பிஏ வரையும் எங்களுக்கு பவர் இருக்கு, லிங்க் இருக்குன்னு சொன்னாங்க. அமைச்சர் தங்கம் தென்னரசு, KKSSRலாம் கூட நமக்கு தொடர்பு இருக்குன்னா சொல்லி இந்த மாதிரி நிறைய பேரை ஏமாத்தி இருக்காங்க. இவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு அவர் கதறி அழுதுகிட்டே சொல்றாரு. ஆமா, மதுரை மாவட்டம் மட்டும் கிடையாது, சிவகங்கை கிடையாது, கரூர், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடுன்னு சொல்லிட்டு பல மாவட்டங்கள்லயும் பணத்தை வாங்கிட்டு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திறாங்க நிகிதா. நிச்சயம் காவல்துறை விசாரிக்கணும். அது இல்லாம இவங்க பேசுறதே ரொம்ப முன்னுக்கு பின் புறனா இருக்குன்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் திருமுருகன் வேற சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இது முழுக்க முழுக்க ஈகோவால தான் நடந்திருக்கு, 500 ரூபாய் பணத்துக்காகவும் ஈகோவால தான் நடந்திருக்கு. நான் யார் தெரியுமா, அதிகார திமிர்ல ஒரு அகந்தையில அவங்க பழிவாங்கிற நோக்குல தான் செயல்பட்டுருக்காங்கன்னு தெரியுது. அதனாலதான் தலைமைச் செயலகத்தில் இருக்கிற ஒரு IAS அதிகாரிய கூப்பிட்டு பேசி அவரு SP கிட்ட உத்தரவு போட்டு, SP DSP உத்தரவு போட்டு, DSP தனக்கு கீழே இருக்கிற தனிப்படை அனுப்பி ஒரு நபரை கொண்டுட்டாங்க. இதுக்கு காரணம் இந்த நிகிதா தான். நிகிதாவை விசாரிக்கணும், விசாரிச்சு தண்டனை கொடுக்கணும். இந்த மோசடி புகார்லையும் விசாரிக்கணும், தண்டனை கொடுக்கணும். பாதிக்கப்பட்டவங்ககிட்ட அவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கி உரியவங்ககிட்ட பணத்தை ஒப்படைக்கணுங்கிற ஒரு கோரிக்கையும் இப்ப எழுந்திருக்கு. ஆமா, ஏன்னா இவங்க சொல்றாங்கல்ல, தலைமைச் செயலகத்துல ஒரு அதிகாரின்றாங்க, அவர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். DSP SPயை சும்மா காத்திருப்போர் பட்டியலில் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு விஷயம் பண்ணாம உண்மையிலே நடவடிக்கை எடுக்கணும். நிச்சயமா வரணும். இதுல என்னன்னா, சிவகங்கையோடைய முன்னாள் கலெக்டர் லதா பேருமே அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அவங்களும் அழுத்தம் கொடுத்தாங்களா அப்படிங்கிற ஒரு டாக்கமே இப்ப வெளியாயிருக்கு. இப்ப அந்த தனிப்படை அமைக்கிறத வச்சு DGP உத்தரவே போட்டிருக்காரு சங்கர் ஜிவால். அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த தனிப்படைங்கிறது அந்த மாவட்ட SP DSP தலைமையில தான் அமைக்கணும். தனிப்பட்ட முறையில அங்கீகாரம் இல்லாத தனிப்படை அமைக்கவே கூடாது அப்படின்னு உத்தரவு அவர் போட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த மாதிரி தனிப்படையெல்லாம் அமைச்சாங்கன்னா, அந்த தனிப்படை ஏதாவது துஷ்பிரயோகம் பண்ணாங்கன்னா அதுக்கு காரணமும் DSP அந்த இன்ஸ்பெக்டரா தான் இருக்க முடியுங்கிறதையும் உத்தரவு தெளிவா சொல்லியிருக்காரு. இப்ப இன்கேஸ் பொதுமக்களே ஒரு திருடனையோ யாராவது கொள்ளையனையோ பிடிக்கிறாங்க அப்படின்னா அவர் உடனடியா மருத்துவமனை கூட்டிட்டு போயிட்டு தான் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வரணும். அதே மாதிரி காவல்துறையுமே மது போதையில் யாராவது பிடிக்கிறாங்க அப்படின்னா முதல்ல மருத்துவ பரிசோதனை செஞ்சவனே தான் காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு வரணும். முதல்ல மனிதாபிமானத்தோட நடந்துக்கணும் அப்படின்ட்டு சங்கர் ஜிவாலும் சொல்லியிருக்காரு. இனிமேலாவது இந்த காவல்துறை திருந்துமா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். நேத்து நைட்டு தாவேகா தலைவர் விஜய் அஜித்குமார் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்டையும் தம்பிக்கிட்டையும் ஆறுதல் சொல்லியிருக்காரு. 2 லட்சம் ரூபாய்க்கான ஒரு காசோலை கொடுத்ததா சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, கூட தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் கூட தான் போனார். அவரு கிளம்பி வரப்ப விஜய் மட்டும் போயிட்டாராம்.
என்ன அண்ணன் தொட்டுட்டு போயிட்டதா சொல்றாங்க. என்ன அண்ணன் தனியா ஒரு பைக்ல கிளம்பி போயிருக்காரு. ஓகே. கூட வந்தவரே இப்படி கழட்டி விடுவாருங்கிற ஒரு டாக்குமே அங்க வந்து இருந்ததுதான். அது விஜய்க்கு என்ன அவசரங்கிறது தெரியல. ஆனா நேர்ல போய் விஜய் ஆறுதல் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி விஜய் வந்து அனிதா வீடா இருக்கட்டும், அதே மாதிரி தூத்துக்குடியில துப்பாக்கி சூட்டால அதிமுக காலகட்டத்தில் இறந்து போனவங்களோட வீட்லயும் போய் நேர்ல பார்த்த ஆறுதல்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. ஆமா. இப்ப வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர் வந்து சில அறிவுரைகளை காவல்துறை சேர்ந்தவங்களுக்கு சொல்லியிருக்காரு. நம்ம சுய ஒழுக்கத்தோட இருக்கணும் எல்லா காவல்துறை அதிகாரிகளுமே, காவலர்கள் ஆரம்பிச்சு உயர்மட்ட அதிகாரிகள் வரையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு புகார் வந்துச்சுன்னா உடனடியா சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் வந்து கொடுங்க, தாமதப்படுத்தாதீங்க, விசாரணை கைதிகளை தேவையில்லாம துன்புறுத்தாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. தேவையில்லாமன்னா அப்ப என்ன மீனிங் நம்ம புரிஞ்சுக்கணும். துன்புறுத்துறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும்ல. இன்னொன்னு என்ன, கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாலே ஒரு பண்டில் பேப்பர் வாங்கிட்டு வா அப்படிங்கிறது, இதுக்கு பேட்டரி வாங்கிட்டு வா, தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வா, இதெல்லாம் தாண்டி என்னன்னா காசு கேட்குறது. ஒரு 500 ரூபா கொடுங்க, நாங்க பண்ணிருக்கோம்லன்னு சொல்லிட்டு 2 தரப்புலையும் காசு வந்து வாங்கிக்கிறது. நீங்க 4 பேர் இருக்கோம் 3 பேர் இருக்கும்னு சொல்லிட்டு வாங்குறது, பெட்ரோலுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்குறது, இதெல்லாமே வந்து தடுத்து வந்து நிப்பாட்டணும். கட்ட பஞ்சாயத்து பண்ணாம வழக்கு பதிவு பண்ணி சட்ட ரீதியாகவும் எதிர்கொள்ளணும். சில வழக்குல வந்து கட்ட பஞ்சாயத்து தான் நடக்குது. நிச்சயமா வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு வீடியோ தான் முக்கியமான ஆதாரமா இருக்கு. சத்தீஸ்வரன்கிறவர் வந்து அஜித்குமாரை அடின்னு அந்த காவலர்கள் அடிக்கிறப்ப அந்த வீடியோ தான் எல்லாத்தையும் உலுக்கி எடுத்தது. இப்படி இல்லாம போட்டு அடிப்பாங்க அப்படின்னு நமக்கு எல்லாமே தோணுச்சு. நீதிமன்றத்தில் ஏதாவது சமர்ப்பிச்சிருக்காங்க. இப்ப சதீஸ்வரன் டிஜிபி ஒரு கடிதம் எழுதியிருக்காரு, மனு வந்து போட்டிருக்காரு. எங்களுக்கு பாதுகாப்பு தேவை, எனக்கும் என் குடும்பத்துக்கும். என கைது செய்யப்பட்ட 5 காவலர்கள் இருக்காங்கல்ல, மணிகண்டன், பிரபு, ராஜா உள்ளிட்ட ஆனந்த், ராமச்சந்திரன் உள்ளிட்ட 5 பேர். 5 பேர்ல ராஜாங்கிறவரு நிறைய ரவுடிகள் கூட தொடர்பு இருக்கு அவருக்கு. அவரு தான் இதுல முக்கியமான குற்றவாளிகள் சொல்றாங்க அந்த அஜித் கொலை வழக்குல. இப்ப எனக்கும் சரி என் குடும்பத்துக்கும் சரி பாதுகாப்பு தேவை, பாதுகாப்பு கொடுங்கன்னு மனு வந்து போட்டிருக்காரு. ஓகே. அவருக்கு ஏதாவது த்ரெட் இருக்காங்கிறதே நிச்சயம் வந்து விசாரிக்கணும், காவல் பார்க்கணும். ஆமா, அதுல இந்த தனிப்படையில இருக்கிற ஒரு ஆளே வந்து ரவுடியோட தொடர்பு வச்சு மிரட்டுறாருன்னா அவர் என்ன பண்ணுவாரு பாவம். இந்த தனிப்படையா அப்படிதான் அமைப்பாங்கன்னு வந்து சொல்றாங்க டிஎஸ்பி. ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் யார் யாரெல்லாம் ரொம்ப ஒரு தெனாவட்டா இருக்கிறது, யாருக்குமே மதிக்காம இருக்கிறதெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஆள் தேவை, ஒரு குரூப் தேவைங்கிறதுனால இப்படி செலக்ட் பண்ணி எடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அவங்களோட வேலையே கலெக்ஷன் தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அதுக்காகவே வந்து கலெக்ஷன் பண்ணி பிரிச்சு எடுத்துக்கிறது, பிரிச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாமும் சில தனிப்படை வச்சு பண்றதுனாலதான் இப்ப சங்கர் ஜிவாலே ஒரு அதிரடி உத்தரவு போட்டிருக்காருங்கிற பேச்சும் காவல்துறை வட்டாரத்துல இருக்கு. நிச்சயம் காவல்துறை வந்து சீர்படுத்தணும். ஆனா எதிர்கட்சியா இருந்தப்ப திமுக நாங்க வந்து சீர்படுத்துவோம், பெண்களுக்கு வந்து இந்த ரோட்ல டியூட்டி எல்லாம் போட மாட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுவுமே சில இடங்கள்ல நடைமுறைப்படுத்தலன்னு சொல்லிட்டு பெண் காவலர்களே குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எதிர்கட்சியா இருந்தா என்னென்ன குற்றச்சாட்டு எல்லாம் வச்சாங்களோ அது ஆளுங்கட்சியா இருந்தோடனே சரி பண்ணணும்ல. இப்ப 4.5 வருஷம் ஆக போகுது, இன்னும் 8 மாசத்துல எலெக்ஷன் வர போகுது. இன்னும் அதே மாதிரி மனப்போக்குல தான் இருக்காங்கன்னா அது காரணம் யாரு? அதிகாரத்துல அவங்களுக்கு தலைவரா இருக்காங்க சரியா செயல்படலன்னு தான் அதுல நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு கேஸ் வரை நம்ம வந்து பார்த்தோம். தேனி மாவட்டம் தேவநாதப்பட்டி காவல் நிலையத்துல ஆட்டோ டிரைவர் ரமேஷை கூட்டிட்டு போய் விசாரிக்கிறேன்னு அடிக்கடி நடிச்சாங்க. அந்த சிசிடிவி காட்சிகள்லாம் வெளியாச்சுல்ல, இப்ப தண்டனை கொடுத்துட்டாங்க. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் தண்டனைனா என்ன, ஆயுதப்படைக்கு மாத்திட்டாங்க அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற 5 பேரையுமே. எஸ்பியா இருந்தா, அதாவது ஐபிஎஸ் ரேங்க்ல இருந்தா காத்திருப்போர் பட்டியல், இது வந்து ஆயுதப்படைக்கு மாத்திட்டாங்க. இப்ப விசாரிக்க உத்தரவு வந்து போட்டிருக்காங்களாம். எப்படி விசாரிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இதுல இன்னொரு விஷயமே, இந்த விஷயம் வந்து பெரிய பிரச்சனையா மாதிரி எஸ்பி டிஎஸ்பி இங்க தலைமைச் செயலக அதிகாரி வரையும் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கிற நேரத்துல விருதுநகர்ல ஒரு எஸ்பி வந்து எப்படி நடந்துகிட்டு இருக்காருன்னா ரொம்ப மோசமா நடந்துகிட்டு இருக்காரு. விருதுநகர் நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம், அந்த சின்ன காமன்பட்டியில வந்து பட்டாசு தொழிற்சாலை விபத்து வந்து நடந்தது. அதுல 8 பேர் வந்து உயிரிழந்தாங்க. இன்னைக்கு ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு. மொத்தம் 9 பேர். அந்த இதுல வந்து என்னன்னா, அந்த 8 பேரோட பாடி வந்து ஹேண்ட் ஓவர் பண்ற அந்த விஷயம் நடந்திருக்கு. அதுல 3 பேர் பாடியை வாங்கிட்டாங்க. மீதி 5 பேர் குடும்பமும் இல்ல, இது வந்து உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி 10 லட்சம் ரூபா வந்து நிவாரணமா கொடுக்கணும், அந்த தொழிற்சாலையோட அதிபர் வந்து கொடுக்கணுங்கிறது உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்காங்க. அது எப்படி 5 லட்சம் தான் கொடுப்போம்னு சொல்ல முடியும்னு சொல்லி அவங்க தர்ணா பண்ணியிருக்காங்க, போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதை நான் வந்து கலைக்கிறேங்கிற பேர்ல இவர் வந்து மைக்கை வாங்கி எஸ்பி கண்ணன், விருதுநகர் மாவட்ட எஸ்பி கண்ணன் வந்து கண்ணா பின்னான்னு வந்து பேசியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, இவங்க எல்லாரையும் 50 பேர் மேலே கேஸ் போடு, ஐடென்டிஃபிகேஷனோட கேஸ்
போடு, யாருக்கும் நிவாரணமே கிடைக்க கூடாது, பாத்துக்கலாம், என்ன இதுக்கு மேல அவ்வளவுதான், இதுக்கு மேல பண்ணீங்கன்னா வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு வந்து மிரட்டுறாரு. வேற மாதிரினா என்ன மடப்புறம் மாதிரி ஆயிடுமாங்கிறது தான் நமக்கு கேள்வி வருது. எதிர்கட்சி தலைவரும் அதான் அஜித்குமார் மாதிரி ஆக்கிடுவீங்களாங்கிற கேள்வியை எடப்பாடியும் கேட்டிருக்காரு. வேற மாதிரின்னு அதான் சொல்ல வராங்க. எங்க கிட்ட லத்தி இருக்கு, எங்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்கு, நாங்க நினைச்சோம்னா கேஸை போட்டுருவோம், கேஸை போட்டா நீங்க வந்து நீதிமன்றத்துக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும், உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறவே முடியாது, வெளிநாட்டுக்கெல்லாம் போக முடியாது, உங்க லைஃபே காலி பண்ணிடுவோம். இதெல்லாம் வந்து மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி அச்சுறுத்தல் ஒரு நோக்கு தானே இது. ஆமா, இதெல்லாம் வந்து இப்ப டிஜிபி பேசினதுக்கு அப்புறமும் இப்படிதான் இருக்காங்கன்னா டிஜிபி கண்ட்ரோல்ல இருக்கா இல்ல உள்துறை கையில வச்சிருக்க ஸ்டாலின் கண்ட்ரோல்ல தான் காவல்துறை இருக்காங்கிறது நமக்கு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. சந்தேகம் என்னதான் தெரியுது, யார் கண்ட்ரோல் இல்ல, அவங்க வந்து தண்ணி எடுத்தவன் தண்டல்காரங்க மாதிரி அவங்கவுங்க எடுத்துட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு தானே வந்து புரியுது. அவங்க ஆல்ரெடி குடும்பத்துல ஒரு உறுப்பினர் வந்து இழந்து, அதுவும் காலையில அந்த விபத்து வந்து நடந்திருக்கு, காலையில 7 மணி 8 மணி நடந்திருக்காது. காலங்காத்தால குடும்பத்துல எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க உயிரை பணைய வச்சு அந்த வேலையை போய் உயிரிழந்துட்டாங்க. ஏற்கனவே துக்கத்துல இருந்தப்ப நியாயமான ஒரு இழப்பீடு கேட்கறாங்க, உயர்நீதிமன்ற உத்தரவுப்படிதான் அவங்களுக்கு கேட்கறாங்க. அப்போ நான் வேற மாதிரி பண்ணிடுவேன். இப்ப இதெல்லாம் நீதிமன்றமும் பார்த்துட்டு தான் இருக்கும், மேலும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இந்த அதிகாரிகளை வாயை கட்டுப்படுத்தினாலே பாதி பிரச்சனை வந்து முடிஞ்சிடும். காவல்துறையை பத்தி பேசுறப்ப நாமக்கல் மாவட்டம் பேலுக்குறிச்சி காவல் நிலையத்துல சிறப்பு காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றிட்டு இருந்தவங்க காமாட்சி நேற்று வந்து ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கப்போ கொஞ்சம் உடல்நல குறை வந்து ஏற்பட்டிருக்கு. உடனே ஸ்டேஷன் வந்து ஓய்வு எடுத்துட்டு இருந்திருக்காங்க, தாழ்பால்லாம் போட்டுருக்காங்க. புதன்கிழமை காலையிலாயும் அவங்க வெளியே வரவே இல்லையா. இப்போ கதை உடச்சு உள்ள போனவங்க வந்து இறந்து போயிருக்கிறது தெரிஞ்சிருக்கு. இப்போ அதுக்கும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உறவினர்கள் என்ன சொல்றாங்கன்னா பணிச்சுமை ரொம்ப அதிகமா இருக்கு காவலர்கள் அப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா காவலர்கள் தரப்புல இருந்து இல்ல கடந்த 90 நாட்கள்ல 46 நாள் அவங்க விடுமுறையில தான் இருந்திருக்காங்க, பணிச்சுமையெல்லாம் இல்லைங்கிறதும் சொல்றாங்க. இந்த பணிச்சுமை அதிகமா இருக்கிற குற்றச்சாட்டுமே இருக்கு. அதோட விளைவு தானா வரவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்கள்ட்ட எல்லாம் கோவத்தை காட்டுறாங்களாங்கிறதும் ஒரு ஆங்கிள் இருக்கு. இது எல்லாத்தையுமே சரி பண்ணணும் காவல்துறையில. இன்னொரு பக்கம் என்னன்னா திருப்பூர் மாவட்டம் குண்டடம் அந்த ஒன்றியத்துல அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவோட செயலாளராக இருக்கிறாரு செல்வானந்தம். இவரோட மனைவி முத்துப்பிரியா வந்து அங்க நவநாரிங்கிற ஊர்ல ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறாங்க. இந்த செல்வானந்தம் இப்போ வந்து ஒரு ஆடியோ போட்டுட்டு அவர் வந்து தற்கொலை பண்ணியிருக்காரு. அந்த ஆடியோவில் என்ன சொல்றாருன்னா, இவர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில இந்த மக்காச்சோளம் கொடுக்குற ஒரு கம்பெனியோட பிஸ்னஸ் டீல் வச்சிருந்திருக்காரு. குடுக்கல் வாங்கல் வந்து இருந்திருக்கு, அங்கேருந்து மக்காச்சோளம் வாங்கி விற்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த குடுக்கல் வாங்கல் பிரச்சனையில கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு அந்த நிறுவனத்துக்கு. ஆனால் என்னை வந்து மிரட்டி அந்த பணத்தை வந்து வாங்கினதுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக என்னை வந்து மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. யார் மிரட்டினாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா திமுகவோட மதுரை மாவட்ட நிர்வாகிகள் மணிமாறன் முத்துக்குமார், அதே மாதிரி தாராபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார், இவங்க 3 பேருமே திமுகவை சேர்ந்தவங்க. இவங்க 3 பேரும் மிரட்டல் ஆரம்பிச்சு அசிங்கப்படுத்துறது, டார்ச்சர் பண்றது இதெல்லாம் பண்ணாங்க. நான் பணம் வந்து வட்டிக்கு வாங்கி 15 லட்ச ரூபா கொடுத்துட்டேன், அதுக்கப்புறமும் என்னை தொடர்ச்சியா மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க, டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்க, என்னோட சாவுக்கு காரணம் திமுக காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நிர்வாகி வந்து தற்கொலை பண்ணியிருக்காரு. ஆனா போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க மனைவி அந்த மாதிரி எந்த புகாரும் சொல்லல, திமுக காரங்க தான் டார்ச்சர் பண்ணாங்கலாம் சொல்லல, நாங்க இந்த ஆடியோ வச்சு விசாரிச்சு அதுக்கப்புறம் வழக்கு போடுவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சொன்னாலும் காவல்துறை வெளியே வந்து சொல்லிடுவாங்களா திமுக காரர் தான் காரணம் அப்படின்னு. அதிமுக நிர்வாகியை பத்தி பேசுறப்ப அதிமுகவுடைய முன்னாள் ஐடி விங் நிர்வாகி பிரசாத், இவர் வந்து நடிகர் ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட நிறைய பேருக்கு போதைப் பொருள் சப்ளை பண்ணாருங்கிற ஒரு குற்றச்சாட்டுல இப்ப ஜெயிலில் இருக்காரு. இப்ப எழும்பூர் நீதிமன்றம் அவர் வந்து போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறதுக்கு உத்தரவு வந்து போட்டுறாங்க அடுத்த ஒரு 6 நாள். இப்ப இந்த விசாரணையில யார் யார் பேர் சொல்ல போறாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இன்கேஸ் நிறைய பேர் சினிமாக்காரங்க பேர் சொன்னாங்கன்னா அவங்களும் சிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்போம். வருண், நான் வேல்பாரியோட பெரிய ரசிகன், நிறைய பேருக்கு அது தெரியும். ஏன்னா வேல்பாரி புத்தகத்தை படிச்சுட்டு தான் என்னுடைய பொண்ணுக்கு ஆதினியனே பேர் வச்சேன். நிறைய பேர் அந்த மாதிரி வேல்பாரிகள் இருக்கிற பேரெல்லாம் எடுத்து தங்களுடைய குழந்தைகள்லாம் கூட வச்சிருக்காங்க. ஆமா, இந்த வேல்பாரி 1 லட்சம் பிரதிகள் விட்டுறதுக்கான ஒரு ஈவெண்ட் வந்து நடக்க போகுது சென்னையில. ஆமா, அதுல யாராலும் கலந்துக்கலாம். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டாங்க, எல்லாரும் வந்து கலந்துக்கலாம். ஆமா, இது வந்து ஜூலை 11ஆம் தேதி வர வெள்ளிக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து நடக்க போகுது. வேணுங்கிறவங்க வந்து முன்பதிவு பண்ணிக்க வேண்டியது அவசியம். அதனால வந்து அந்த லிங்க்கை நாங்கள் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க அதை ஃபில் பண்ணுங்க. மீட் பண்ணுவோம். வருண், உனக்கு ஞாபகம் இருக்கா, எடப்பாடி பழனிசாமி நான் சுற்றுப்பயணம் போக போறேன்
அடுத்த வாரம் போறான்னு எஸ்பி வேலுமணி சொன்னாரு. அதுக்கு அடுத்த வாரம் போறான்னு சொன்னாங்க. அப்புறம் 2 வாரம் கழிச்சு போவான்னாங்க. அப்புறம் கால்வலி வந்துருச்சு, ஒரு 2 மாசம் கழிச்சு போவான்னாங்க. இப்போ ஒருடைய தேதி வந்து குறிச்சிருக்காங்க. போனாதான் நிச்சயம் 7ஆம் தேதி பார்ப்போம். அது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ங்கிற ஒரு தலைப்புல எடப்பாடி பழனிசாமி பயணத்தை ஆரம்பிக்க போறாராம். ஜூலை 7 இருந்து 27 வரைக்கும் நடக்க போறது முதல் சுற்றுப்பயணம், முதல் கட்ட சுற்றுப்பயணம்னு சொல்றாங்க. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஆரம்பிக்கிறாரு. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டையில வந்து முடிகிறாராம் முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை. மன்னார்குடிக்கு வேற போறாரு. அங்க எதுவும் ஸ்மால் மம்மி எதுவும் மீட் பண்ணுவாரா? பார்த்தும் பார்க்காத மாதிரி தான் போவாரு. ஸ்மால் மம்மி யாருன்னே தெரியாதாம எடப்பாடி பழனிசாமி நிறைய பேட்டியில வேற சொல்லியிருக்காரு. இப்ப என்னன்னா இந்த மேட்டுப்பாளையத்துல கிளம்ப போறாருல, அதுக்கு வந்து பிஜேபிக்கும் அழைப்பு போயிருக்கான். ஆமா, இப்ப மாநில தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரன், ஏபி முருகானந்தம் எல்லாருக்கும் கூப்பிட்டுருக்காங்களாம். ஆமா, ஒன்னா சேர்ந்து நம்ம மீட்கலாம் அப்படின்னு. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகல கூட்டணியில ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு திமுக பாக்குறாங்க. ஆனா அப்படிலாம் இல்ல, கூட்டணி பலத்தை காட்டுறேன்னு தான் எடப்பாடி வந்து கூப்பிடுறாரு அப்படின்றாங்க. குழப்பத்தை ஏற்படுத்துறது அமித்ஷா தானே? ஆமா, இல்ல இப்படி நினைக்கிறாரோ எடப்பாடி, நம்ம கூட்டிட்டு போவோம், பிஜேபி காரங்களையும் கூட்டிட்டு போவோம், மக்களோட ரியாக்ஷனை பார்த்துட்டு இவங்களை வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறாரான்னு தெரியல. எப்படியுமே கூட்டணி பலத்தை பத்தி ஒரு டெஸ்ட் பண்றதுக்கு தான் இறங்குறாரு ஜூலை 7. சரி பார்ப்போம். இந்த கூட்டணிக்கு வருவாங்களா பாமக அப்படிங்கிற ஒரு டாக் இருந்துட்டே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து பாமக வந்து அதிமுக கூட போறாங்க, திமுக கூட போறாங்கன்னு ஒரு வதந்தி பரவிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் கிடையாது, அது பொய் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பொதுக்குழு செயற்குழு கூடி யாரோட கூட்டணி வைப்போங்கிறத நாங்க முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் ராமதாஸ் சொல்றாரு. நேரத்துல அருள் வந்து நீக்கியிருந்தாங்க, பாமக எம்எல்ஏ அருளை வந்து கட்சியில இருந்து நீக்கியிருந்தாரு அன்புமணி. என்னை யாராலும் நீக்க முடியாது, ராமதாஸால மட்டும்தான் முடியும், அப்படிலாம் அன்புமணி நினைச்சாலாம் நீக்கிற முடியாதுங்கிற மாதிரி அவரும் பேசிட்டு இருக்காரு. அதுதான் ராமதாஸும் பதில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, இப்ப வந்து ஜி.கே. மணி தலைவரா இருக்காருல்ல, அவர் சபாநாயகர்கிட்ட சொன்னதுக்கு தான் கொறடால இருந்தே அருள் வந்து தூக்க முடியும். இப்போ வரைக்கும் அவரு தான் வந்து பாமகவுடைய கொறடா சட்டமன்றத்துல. அதே மாதிரி பாமகல இந்த நிர்வாக குழு உறுப்பினராகவும் இருக்காரு, கட்சியோட இணை பொதுச் செயலாளராகவும் இருக்காரு அருள். அந்த அதிகாரம் எனக்கு மட்டுமே இருக்குன்னு சொல்லிட்டு ராமதாஸ் வந்து சொல்றாரு. இது அப்பா மகன் சண்டை போய்கிட்டு தான் இருக்கு. பெங்களூர்ல அந்த இன்ஃபோசிஸ் நிறுவனத்துல ஒரு பெண் வந்து டாய்லெட் போயிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ஃபிளாஷ் லைட் எரியிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதே நிறுவனத்துல வேலை பார்க்குற ஸ்வப்னில் நாகேஷ் அப்படிங்கிற ஆந்திராவை சேர்ந்த 28 வயது நபர் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஃபோனை வாங்கி பார்க்குறப்ப நிறுவனத்தில் வாங்கி பார்த்தா அதிர்ச்சி ஆயிருக்காங்க. 30க்கும் மேற்பட்ட பெண்களை அந்த மாதிரி வீடியோலாம் எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் இப்போ வேலையிலேருந்து நீக்கிட்டாங்க. போலீஸும் கைது பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்கு. இன்ஃபோசிஸ் போன்ற முக்கியமான நிறுவனத்தில் ஒரு ஜஸ்ட் லைக் ஒருத்தர் போய் வீடியோலாம் எடுக்கிறாரா, பெண்களுடைய சேஃப்டி எப்படி இருக்குன்னு தெரியலையேங்கிற ஒரு கோணமும் இருக்குது. இதில் நிச்சயம் கம்பெனி தான் வந்து இருக்கிற ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பாதுகாப்பு வந்து கொடுக்கணும், அவங்க பிரைவேசியை வந்து மதிக்கணும். சரி, பெங்களூர்லேருந்து அப்படியே டெல்லிக்கு போகும். இந்திய நாடாளுமன்றம் கூட போகுது. ஜூலை 21 இருந்து ஆகஸ்ட் 21 வரைக்கும். முதல்ல ஆகஸ்ட் 12 வரைக்கும் நடக்கிற மாதிரி தான் இருந்துதான். அப்புறம் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஆனா 13, 14 சுதந்திர தினத்தை முன்னிட்டு 2 நாட்கள் விடுமுறை வந்து கொடுத்துருவாங்க அந்த அமர்வுல. மழைக்கால கூட்டத்தொடர்ல நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு எதிர்கட்சிகள் தயாராகிட்டு இருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூர் இருக்கு, போர் விமானங்கள் இருக்கு. ஆனா இதுல என்னன்னா, எப்பவுமே இந்த மாதிரி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரும்போதுதான் வெளிநாட்டுக்கு கிளம்பி போவாரு. இப்போ முன்னாடியே கிளம்பி போயிருக்காரு மோடிஜி. அங்க வந்து 5 நாட்டுக்கு போறாருன்னு சொல்லியிருந்தோம்ல, முதல் நாட்டிலே விருதை வாங்கிட்டாரு. எங்கன்னா கானாக்கு போயிருந்தாரு. அங்க தி ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் ஆஃப் த கானாவா ஏதோ ஒரு லென்த்தான ஒரு ஆஃபீஸர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் ஆஃப் கானா, ஆபீசர் ரேஞ்சுக்கு ஜியை ட்ரீட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் ஓகே, அது பெரிய விருதுன்னு சொல்றாங்க. அங்க வந்து வாங்கியிருக்காரு. விருதெல்லாம் வாங்குறாரு. நம்மளே முன்னாடியே சொல்லிட்டோமே, விருது வாங்குவார். இந்தியா ஒரு இக்கட்டான நிலையினரப்ப சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதுக்கான ஆதரவு தானே நம்ம கேட்கிறோம். ஆமா, அது பெரிய பெரிய நாடுகளுக்கு போகும்போது விருது வாங்குற மாதிரி தெரியல. ஆனா வந்து இப்ப அடுத்து ட்ரினிடாட் வேற போறாரு, அங்கேயும் விருது வாங்கலாம். பட் பிரேசில் எல்லாம் போறாரு, அங்க எப்படின்னு தெரியல. பார்ப்போம். இன்னொரு பக்கம் வந்து எதுக்காக இந்தியா ஆதரவு கேட்டது அப்படின்னா, அந்த பெஹல்காம் தாக்குதல்ல பாகிஸ்தான் இருக்கிற பயங்கரவாதிகளுக்கு இந்தியா பதிலடி கொடுத்தது. அப்போ நம்ம பல நாடுகள்கிட்ட ஆதரவு கேட்டோம். பட் பல நாடுகள் ஆதரவு கொடுக்கல. அது வந்து பெரிய பிரச்சனை தான் மாறிச்சு. இப்போ என்னன்னா, அந்த பெஹல்காம் ஒட்டி இருக்கிற அமர்நாத் யாத்திரையை வந்து தொடங்கியிருக்காங்க. இன்னையிலிருந்து ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னையிலிருந்து ஆகஸ்ட் 7 வரைக்கும் நடக்க போகுது. ஒரு 5000 பேருக்கு வந்து அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க.
எப்போதும் இல்லாத அளவுக்கு ரொம்ப பலத்த பாதுகாப்பு போடப்பட்டதா சொல்றாங்க. ஓகே, இந்த இஸ்ரேல் காசா போர் வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ ஒரு 60 நாள் வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கு இஸ்ரேல் ஒத்துக்கிட்டதா ட்ரம்ப் வந்து வெளியில சொல்லியிருக்காரு. சில நிபந்தனைகளோட வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா நிபந்தனைகளும் ஏத்துக்கிட்டாங்க. அவங்க ஹமாஸ் கொடுத்த நிபந்தனைகள் மாதிரி ட்ரம்ப் வந்து சொல்றாரு. பட் இது எந்த அளவுக்கு எப்போ வரப்போகுது, என்னென்ன நிபந்தனைகள், இதெல்லாம் அவர் வெளிப்படையாக சொல்லலை. பட் 60 நாள் நிறுத்தி அதுக்கப்புறமும் நீட்டிச்சாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல முடிவாக தான் இருக்கும். அதை ஹமாஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்காங்க. இது இந்த மாதிரி பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காது ஹமாஸுக்கு. எடுப்பாங்க நம்புறேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பும் சொல்றாரு. அந்த பகுதியில் அமைதி திருமணம் தான் நம்ம தினம் தினம் பேசிக்கிட்டு இருக்கோம், வேண்டிக்கிட்டு இருக்கோம். அமைதி திருமணம். நானெல்லாம் ஒரு பிரச்சனை வந்தா அன்னைக்கே மறந்துடுவேன். எப்படி மாப்பிள? அதான் அடுத்த நாளே புதுசா ஒரு பிரச்சனை வந்துடும்ல. இன் மிட் நைட். எவ்வளவு சம்பாதிச்சாலும் செலவாயிட்டே இருக்குதேப்பா. நீ சம்பாதிக்காம விட்டுட்டா எப்படி செலவாகும்? அட ஆமா, இது தெரியாம இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கனேன்னு மைண்டோட நம்ம பேசுற மாதிரி போட்டுருக்காங்க. லைஃப் அப்ப புரியல, இப்பவும் புரியல. சிம்பு கடைசி வரைக்கும் புரியாததான் போல இருக்கு. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தான் தலைமை. டிடிவி தினகரன். இவர் துரோகின்னு சொன்ன இபிஎஸ் தான் அந்த அதிமுகவுக்கே தலைமை. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி அதிமுக மக்கள் எல்லோரும் வாங்க, நம்ம தமிழ்நாட்டை மீட்கலாம் அப்படின்லாம் சொல்றாருல்ல. அதனால எல்லோரும் வாங்கங்கிற விருதே அவர் கொடுத்துடலாம். நடைப்பயணமோ சூறாவளி சுற்றுப்பயணமோ என்ன பண்ண போறான்னு வந்து பாக்குறோம். ஆனா இன்றைக்கே திருப்பின்னு பேசுறதும் கொஞ்சம் நமக்கு திருப்பி கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் கேட்டுட்டு என்ன பேசுறாருன்னு மக்கள்கிட்ட நம்ம சொல்லுவோம், பார்ப்போம். ஓகே, நன்றி. உங்களின் அபிமானம் பெற்ற தங்கமயில் ஜுவல்லரி இப்போது கௌரிவாக்கம் மற்றும் ஊரப்பாக்கத்தில் திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 3000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி மற்றும் வைர நகைகளுக்கும் சலுகைகள் உண்டு.